ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு விளம்பரம் பண்ணவே கூடாது. எந்த விளம்பரம் போஸ்டர் அடிக்கூடாது, எந்த பெயிண்ட் அடிக்கூடாது, எந்த விளம்பரமும் இருக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு எந்த தற்கூரிங்களை போயிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்ணிருக்கான், டிவிக்கே தளபதின்னு போட்டிருக்கான். இது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் இது. இதுல மக்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. நேத்து அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்கு, அதுவும் இல்லாம 4.5 வருஷத்துல 24 பேர் வந்து லாக்அப் டெத்து. அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. எப்பயோ நடந்த ஒரு விஷயம். சோ அவங்களை கூட்டிட்டு வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு தளபதி போராடுறாரு. மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. சோ இதை வந்து எப்படி நம்ம வந்து மூடி மறிக்கிறது, இது வந்து மக்கள் மனசுல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணானுங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இவனுங்களே ஒரு ஆளை வச்சு எழுதி, சார் நான் கேட்கறேன், எழுதுறது மட்டும் இவங்களுக்கு சிசிடிவி கேமரால பதிவாகல. ஆனா இவங்க மிஸ் யாருன்னு தெரியல அவங்க. சோ அவங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் இவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயம் இது பண்றாங்க. ஏன்னா தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு, தற்கூரி என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாதான் தற்கூரி. நேத்து அதே இளைஞர்கள் அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. பார்த்தல, யாரை பாத்துறா தற்கூரின்ற நாட்டுக்கு பாரமா இருக்கிற ரோஸ்ட் பேரஸ் நாய்ங்களா?